ரைட். ஸோ வேவ்ஸோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். எதுக்காக சார் இந்த யூனிட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? காரணம் நீட் ஃபிசிக்ஸ் எல்லா வருஷமும் 3 கொஷின். நீட் ஃபிசிக்ஸ் மினிமம் 3 கொஷின் கேட்பாங்க. நீட்டு அதாவது வேவ்ஸ் ஆசிலேஷன் ரெண்டும் சேர்ந்து 5 கொஷின். ஆனால் வேவ்ஸ் பெரிய லெசன்றதுனால 3 கொஷின் எப்பவுமே கேட்பாங்க. அதனால இந்த லெசனுக்கு நீ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அவ்வளோ 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 நல்லது. அதே மாதிரி ஜெய் பிசிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு 1ல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த லெசன் அப்படியே விளாண்டுகிட்டே படிச்சிடலாம். இன்னொரு விஷயம், இதுல டாப்லர் எஃபெக்ட்னு ஒரு டாபிக் இருக்கும் லாஸ்டா. போன வருஷம் வரைக்கும் அதெல்லாம் இருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால இது பெரிய லெசன் வந்து இப்போ 100 ரூபாய் லெசன்னா 75 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. 25% காலி. குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ வேவ்ஸ் ரொம்ப சூப்பரா சொல்லி தரேன் இந்த லெசனு. முதல்ல வேவ்ஸ், நான் 3 விதமான வேவ் வந்து நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு மெக்கானிக்கல் வேவ், ஒன்னு மெக்கானிக்கல் வேவ். இது வரைக்கும் இந்த லெசனை கத்துக்கிறதுக்கு எந்த பேசிக்குமே வேணாம். சும்மா நீ ரோட்ல போயிட்டு இருக்க, இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்க வேணா என் பக்கத்துல உட்காரு, வேவ் சொல்லி தரேன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அவ்வளவு ஈஸி இந்த லெசன். அப்படி வந்து அலட்சியமா படிங்களேன். மெக்கானிக்கல் வேவ்ஸ். ரெண்டாவது நான் மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல் வேவோட இன்னொரு பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பத்தி 12க்கும் ரிப்பீட்டர் உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். 11th நீ இன்னும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் படிக்கல. மூணாவது மேட்டர் வேவ். மேட்டர் வேவ்ஸும் 12th அண்ட் ரிப்பீட்டருக்கு தெரியும், 11th நீ இன்னும் படிக்கல. இந்த ரெண்டுமே நீங்க 12th படிப்பீங்க. மெக்கானிக்கல் வேவ் தான் 11th படிப்பீங்க. இந்த லெசன் அப்ப மெக்கானிக்கல் வேவ். சரி, நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. அதாவது 3 வேவ் யாருன்னு சொன்னீங்க. எப்படி இருந்தா அந்த வேவ் நாங்க கண்டுபிடிக்கிறது? மெட்டீரியல் தேவைப்பட்டதுன்னா, தே ரெக்வயர்ட் மெட்டீரியல் மீடியம். வேவ் டிராவல் ஆகிறதுக்கு மீடியம் வேணும். இப்ப சவுண்ட் வேவ்ல மீடியம் இருந்தாதான் சவுண்ட் வேவ் டிராவல் ஆகும். அதே மாதிரி குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா வாட்டர் வேவ், மீடியத்துல தான் அந்த வேவ் போகும். அப்ப மீடியம் இருந்தாதான் வேவ் போகும் அப்படின்னா அதுக்கு பேரு மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல் வேவ் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்னடா கொடுக்குது? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ். நான் மெக்கானிக்கல்னா மீடியம் வேணுமா? தே டு நாட் ரெக்வயர் மெட்டீரியல் மீடியமே வேண்டாம். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது கூட இவனோட உதவியால தான். ஸோ மொபைலு, இன்டர்நெட், கம்ப்யூட்டர், இது அத்தனையும் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து அன்னைக்கு கூட 12th பசங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன் போன வாரம் சண்டே அன்னைக்கு. உடம்புல எப்படி உயிரை பார்க்க முடியாதோ அப்படிதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். உயிர் இருந்தா உடம்பு இயங்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருந்தாதான் இப்போதைக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது மேட்டர் வேவ். மேட்டர் வேவ்னா ஒரு பாடி முன்னாடி வேகமா போகுதுன்னு வச்சுக்கேன், அந்த பாடிக்கு பின்னாடி ஒரு வேவ் போற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் மேட்டர் வேவ். the wave associated with matter. இது நிறையவே சினிமா கதைகளை வச்சு இந்த லெசனே முடிச்சு விட்டுலாம். இப்போ மேட்டர் வேவ் வந்து இந்த ரஜினி ஃபிலிம் இருக்கு இல்லையா, சிவாஜி பார்த்துருப்பீங்க. அதுல இந்த அதிரடிதான்னு ஒரு சாங் வரும். நான் சொல்லும் போதே அந்த சாங்கோட இப்போ ஸ்ட்ரைக் ஆகும். அதிரடிதான்னா ஸ்ரேயாவும் ரஜினி சார் அவங்களும் ஆடிட்டு இருப்பாங்க. நிறைய எதிரிகள்லாம் வந்து அவர் அந்த கிட்டார்ல இருந்து ஷூட் பண்ணுவாங்கல்ல. ஷூட் பண்ணும்போது நிறைய புல்லட்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ சங்கர் சாருக்கு அவ்வளோ அழகா பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, புல்லட் முன்னாடி போகும் பொழுது பின்னாடி ஒரு வேவ் போற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருப்பார். நீ நம்பலன்னா போய் எடுத்துப்பார். அப்ப ஒரு வேவ் முன்னாடி, ஒரு பாடி முன்னாடி போகும் பொழுது ஒரு வேவ் பின்னாடி போற மாதிரியே இருக்கும். The wave associated with the matter. ஒரு பொருள் போகும் பொழுது அதுக்கு பின்னாடியே ஒரு வேவ் புடிச்சு போற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் மேட்டர் வேவ். இதுதான் டியூவல் நேச்சர்னு லெசன். எங்க படிப்பீங்க? 12th படிப்பீங்க. ரைட்டா? ஸோ மெக்கானிக்கலும் நான் மெக்கானிக்கலும் மேட்டர் வேவும் நீங்க 12th படிக்க போறீங்க. ஸோ மெக்கானிக்கல் வேவ் பத்தி சொல்லி கொடுங்க சார். மெக்கானிக்கல் வேவ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? மெக்கானிக்கல் வேவ், they do not require any material medium. மெக்கானிக்கல் வேவ், they do not require any material medium. இப்போ நிலநடுக்க அலைகள் இருக்குல்ல, நிலநடுக்க அலைகள்னா சீஸ்மிக் வேவ்ஸ் இருக்குல்ல.
ஸோ எர்த்துன்ற ஒரு மீடியம் இருக்கிறதுனால தான் அந்த வேவ் டிராவல் ஆகுது. குளத்துல கல்ல தூக்கி போடுறீங்க, வாட்டர் வேவு, அதெல்லாம் விட. ஸோ இந்த லெசன் வந்து இந்த ஒற்றை வார்த்தையிலே முடிஞ்சிடும். தமிழ் படிக்க தெரியும்ல? இன்னும் பாதி பேர் ரொம்ப ஸ்டைலா சொல்றீங்க எனக்கு தமிழ் படிக்க தெரியாது சார்ன்ட்டு. இது என்ன இது எறாபடி? காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. தாரணியா கலக்கிறமா. என்னது இது? என்னதுன்னு கேட்டேன். வரி அழகா சொல்றீங்க. ஏர் இல்லனா சவுண்ட் ப்ரொபகேட் ஆகுது சார். ரைட், சவுண்ட் ப்ரொபகேட் ஆகாது. ரைட். ஆக்சுவலா இது என்னது? நான் பிசிக்ஸ பத்தியே கேட்கல. நான் கேக்குறது பாட்டு சார். பாட்டு. என்ன படம் பாது? ஞாபகம் இல்லையா? துல்லாத மனமும் துள்ளும் பாத்தீங்களா? என்ன தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துல்லாத மனமும் துள்ளும் படத்துல இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. யார் மீடியத்துக்கு ஷேப் அண்ட் சைஸ் கிடையாது. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. வித்தவுட் ஏர் மீடியம் சவுண்ட் தே கான் ப்ரொபகேட்னு ஒரு அற்புதமான பிசிக்ஸை அந்த கவிஞர் அந்த 2 லைன்ல பிரமாதமா சொல்லியிருப்பார். காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. அவ்வளவுதான். இந்த ஒரு வரியோட இந்த லெசனே முடிஞ்சு போச்சு. அவ்வளவு அழகா அந்த பாட்டு ஃபுல்லா பிசிக்ஸ் தான் வரும். நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டுப்பாரு. கடைசி வரியை நல்லா கேட்டுப்பாரு. இசையும் பாட்டும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லைன்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அதுல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சவுண்ட் வந்து ஏர்ல டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு படத்துல விவேக் சொல்லாரு இல்லையா, ஏர் ரஹ்மான் கொடுத்து பாதி பாதியை பிரிச்சிடலாம், பாட்டு தனியாகவும் சரி டயலாக் தனியாகவும் சவுண்ட் தனியாகவும், அப்பெல்லாம் பிரிக்க முடியாது. இப்போ வித்தவுட் ஏர் மீடியம் சவுண்ட் தே கான் ப்ரொபகேட். ரைட்டா? இதுதான் மெக்கானிக்கல் வேவ். இந்த வேவ் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ரைட்டா? ஸோ அந்த பாட்டு ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டுப்பாரு. எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். சித்ரா மேடம் அவங்க பாடியிருப்பாங்க, கலக்கி எடுத்திருப்பாங்க. ரைட். ஸோ வித்தவுட் ஏர் மீடியம் சவுண்ட் ப்ரொபகேட் ஆகாது. அப்படி இருந்தால் அதோட பேர் தான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ முடிச்சோமா? டாபிக்ல என்டர் ஆகலாமா? அப்போ மெக்கானிக்கல் வேவ் பத்தி ஃபுல்லா நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கத்துக்கலாமா? டேர்ம்ஸ் இந்த லெசன்ல நான் என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்த போறோம் அப்படின்ட்டு. முதல்ல கத்துக்க போறது லாம்டா. இப்படி போட்டா லாம்டா. லாம்டா தெரியும் எல்லாருக்குமே. லாம்டாவுக்கு பிசிக்ஸ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, வேவ் லென்த். வேவ் லென்த். அந்த லெசன் சூப்பரா இருக்கும். 3 கொஸ்டின். அப்படியே என்ன சொல்றது, ஒரே ஒரு கேள்வி 1 கோடி பரிசு, ஓஹோன்னு வாழ்க்கைன்னுலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த 3 கேள்வியுமே. ரைட்டா? ஸோ லாம்டா வேவ் லென்த். வேவ் லென்த்னா என்னங்க சார்? த லென்த் ஆஃப் த வேவ் இஸ் கால்ட் as வேவ் லென்த். த லென்த் ஆஃப் த வேவ் இஸ் கால்ட் as வேவ் லென்த். ஒரு வேவோட லென்த் தான் வேவ் லென்த். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது n இல்லைன்னா நியூ. இப்படி போட்டா இந்த வார்த்தைக்கு பேரு நியூ. நியூ இப்படி படிக்கணும். நியூ எஃப். n நியூ எஃப். n நியூ எஃப். ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. இது 3 சேர்ந்தது தான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்னன்னு சில பேர் யூஸ் பண்றாங்க, நியூன்னு சில பேர் யூஸ் பண்றாங்க, எஃப்னு சில பேர் யூஸ் பண்றாங்க. அதனால நான் உனக்கு 3த்தையும் சொல்லிடுறேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பயன்படுத்த. ஃப்ரீக்வன்சி, ஒரே நிமிஷம். ரைட். ஸோ ஃப்ரீக்வன்சினா என்னங்க சார்? ஃப்ரீக்வன்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலே ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். n ஈக்குவல் டு 1/t படிச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி n ஈக்குவல் டு 1/t, f ஈக்குவல்ஸ் டு 1/t, இல்லை நியூ ஈக்குவல்ஸ் டு 1/t. The reciprocal of time period is called as frequency. Number of vibrations per unit time, number of oscillations per unit time, number of rotations per unit time. ஒன்றும் இல்லை, பெர் செகண்ட்குள்ளார எத்தனை வேவ் கிரியேட் ஆயிருக்கு அதுதான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ஆசிலேஷன், இது ஒரு ஆசிலேஷன். ஒரு வேவ்ன்றது ஒரு ஆசிலேஷன். அப்போ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் யூனிட் டைம். பெர் யூனிட் டைம். அப்போ n ஈக்குவல் டு 1/t. சார் ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் சொல்லுங்க சார். செகண்ட் இன்வர்ஸ். மேலே போச்சுன்னா செகண்ட் இன்வர்ஸ், இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னா ஹெட்ஸ். HZ ஹெட்ஸ். லினார் ஹெட்ஸ் ஒரு பிரமாதமான பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். அவர் தான் ஃப்ரீக்வன்சியை பற்றி நிறைய பேசினதுனால அவரோட பேரையே மரியாதை செலுத்தும் விதமாக யூனிட்டாக வச்சுருப்பாங்க. எப்படி நியூட்டனு, அப்புறம் கெல்வின், பிளாங்க்கு, இவங்களாம் வராங்கல்ல, அந்த மாதிரி.
ரைட் பை. ஸோ வேவ் லென்த் தெரிஞ்சுக்கிட்டோம், ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? நியூ பார், இவனோட பேரு நியூ பார். பட் நம்ம டெர்மினாலஜில இருக்கும். அதாவது இந்த லெசன்ல பயன்படுத்த போற வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தனா வர வர ஒரு ஹாய் சொல்லி தூக்கி தூக்கி உள்ள போட்டுனே இருக்கும் மூளைக்குள்ளார. ரைட். ஸோ டாபிக்கோட இவனோட பேரு வேவ் நம்பர். வேவ் நம்பர்னா என்ன? வேவ் நம்பர், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த். இதான் 1 மீட்டர் லென்த்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர்ல ஒரு வேவ், 2 வேவ், இப்போதைக்கு 3 வேவ். வேவ் நம்பர், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த். சரி, ஃபார்முலா எதுவும் கிடையாதா? வேவ் நம்பர்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் 1 by lambda. தெரியுதா? ஃப்ரீக்வன்சி 1 by t. அப்போ 1 by lambda நியூ பார், 1 by lambda நியூ பார். நியூ பார்னா வேவ் நம்பர், வேவ் நம்பர். கத்துக்கிட்டீங்களா? இப்போ யார் யார் சொல்லி கொடுத்துருக்கேன்? லாம்டா, ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர், டைம் பீரியட். 4 பேரை பத்தி பேசிட்டோமா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆளு, இவன் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ, கே. இந்த கே இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கூட உங்களால பார்க்க முடியாது. கேக்கு என்னவா பேரு? ஆங்குலர் வேவ் நம்பர், ஆங்குலர் வேவ் நம்பர். சார் வெறும் வேவ் நம்பர்னு சொன்னீங்க, அது 1 by lambda. லீனியரா, லீனியரா இருந்ததுன்னா 1 by lambda. ஆங்குலரா இருந்ததுன்னா, இது ஒரு சர்க்கிள், ஒரு வேவ், 2 வேவ், 3 வேவ், 4, 5, 6, 7 அப்படியே போயிட்டு வச்சுக்கேன். இப்போ ஆங்குலர் வேவ் நம்பர்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். பெர் யூனிட் லென்த்தா இருந்தா 1 by lambda. ஆங்குலர் வேவ் நம்பரா இருந்தா 2 pi by lambda. அவ்வளவுதான், 2 pi by lambda. கேக்கு பதிலா 2 pi by lambda. இந்த டாபிக்கோட ஹீரோவே இந்த கே தான். இந்த கே இல்லாம ஒரு எக்ஸ்பிரஷனும் உங்களால எழுத முடியாது. ஆங்குலர் வேவ் நம்பர், ஆங்குலர் வேவ் நம்பர். மேல ஆங்குலர், ரேடியன், வேவ் நம்பர் லாம்டா. அப்ப மேல ரேடியன் பெர் மீட்டர், ரேடியன் பெர் மீட்டர், ரேடியன். இங்க யூனிட் வந்து மேல ரேடியன், லாம்டா மீட்டர், ரேடியன் மீட்டர் இன்வர்ஸ். கரெக்டா? இங்க மீட்டர் இன்வர்ஸ் மட்டும்தான். நல்லா இருந்துச்சா? அடுத்தது லாஸ்டா, இந்த ஒரு எல்லா சினிமாக்கள்லயும் ஒரு ஹீரோ இருப்பாருன்னா ஹீரோவுக்கு நிகரா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அந்த மாதிரி தான் கேக்கு நிகரா ஒரு ஆள் ஒமேகா. ஸோ ஒமேகா யார் அப்படின்னா 2 pi by t. ஒமேகா டி 2 pi by t. சரி, அப்ப இதை 2 pi n சொல்லக்கூடாதா? ஏன்னா இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க n-க்கு பதிலா 1 by t. தாராளமா ஒமேகாவுக்கு பதிலா 2 pi by t. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தெரியுதா உனக்கு? ஃப்ரீக்வன்சினா 1 by t, ஃப்ரீக்வன்சினா 1 by t, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா 2 pi by t, வேவ் நம்பர்னா 1 by lambda, ஆங்குலர் வேவ் நம்பர்னா 2 pi by lambda. கரெக்டில்ல? பட் நிஜமாலுமே ரொம்ப அலட்சியமா படிங்க இந்த லெசன். அவ்வளோ ஈஸி. ஆனா கத்துக்கிறது நல்லா கத்துக்கணும், படிக்கிறது இல்லை. என்ன சொல்றது, தானா ஓடியாந்துரும். கே கத்துக்கிட்டோம், ஒமேகா கத்துக்கிட்டோம், என் கத்துக்கிட்டோம், லாம்டா கத்துக்கிட்டோம், டி கத்துக்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேரை கத்துக்கிட்டே வரீங்க இல்லையா? அடுத்தது ரொம்ப அருமையான ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு வேவ் வந்து எவ்வளோ ஸ்பீடா போகும்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸ்பீட் ஆஃப் வேவ், ஸ்பீட் ஆஃப் வேவ், வி ஸ்மால் வின்னு போட்டுக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் வேவ் உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேவோட ஸ்பீட் வேணும்னா என்ன பாரு, காது கொடுத்து கேளு. இப்போ நீ தான் வேவ், வேவோட ஸ்பீட் வேணும்னா உன்னோட ஃப்ரீக்வன்சி, உன்னோட வேவ் லென்த் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அந்த வேவோட ஸ்பீடு கிடைச்சிரும். எனக்கு நல்லா ஞாபகம். எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு பிரிக்ஸர் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் ஏதோ மறந்து போய் நான் கவனிச்சிட்டேன்னு வச்சுக்கேன். அவர் கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசுவார். அவர் சொல்ற கதைக்காக நான் கொஞ்சம் பேன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. வாழ்நாளில் எம்எஸ்சி வரைக்குமே பிரிக்ஸ் புரிஞ்சதும் இல்லை, நான் அதை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டதும் கிடையாது. அன்னைக்கு ஒரு கிளாஸ் என்னவோ எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அவர் சாதாரணமாக சொல்றாரு, ஒரு வேவோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியணும்னா அந்த வேவோட ஃப்ரீக்வன்சியையும் அந்த வேவோட வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடச்சிரும். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்து வி. 12th and repeater, இதை தான் நீங்கள் C equals to n lambda, C equals to நியூ லாம்டான்னு அங்கே படிச்சிங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல போன வாரம் படிச்சிங்க. போன வாரம் இந்த நேரம் நீங்கள் அங்கே படிச்சிங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? C equal to நியூ லாம்டா, V equal to n lambda. அப்போ ஒரு வேவோட ஸ்பீட் வேணும்னா அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட வேவ் லென்த் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். V equal to n lambda. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ டாபிக் உள்ளார நம்ம என்டர் ஆகிட்டோம். ஸோ உங்களை கைப்பிடிச்சிட்டு வாசப்படிக்குள்ளார கூப்பிட்டு வந்துட்டேன். என்னென்ன பேசியிருக்கீங்க? லாம்டான்னா லாம்டா வேவ் லென்த்,
t time period, n frequency, k angular wave number, omega angular frequency, v speed, lambda length of the wave. கரெக்டா? lambda length of the wave. இல்லைனா டைம் பீரியட் 1 by ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிக்கலாம், ஃப்ரீக்வன்சி 1 by டைம் பீரியட்னு சொல்லிக்கலாம், k 2 pi by lambda, omega 2 pi by t, v equal to n lambda. அப்போ lambda equal to v by n ன்னு கூட சொல்லலாம்ல, lambda equal to v by n. நம்ப மாட்டோம் சார், நீங்கள் போய் சொல்கிறீங்க. v equal to n lambda எங்கே? உனக்கு தெரியுமா, ஃபிசிக்ஸில் ஒரு யூனிட்டு ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஈக்குவேஷன் ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ரெண்டு பக்கமும் யூனிட் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்ததுன்னா 2 யூனிட், ரெண்டும் அதாவது ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது, டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குது. வெலாசிட்டிக்கு காலங்காலமாக நீங்கள் படிக்கிறது மீட்டர் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சி 1 by t லாம்டா, 1 by t 1 by செகண்ட் லாம்டா மீட்டர். ஆமாம் சார், மீட்டர் பர் செகண்ட். தெரியுதா பா? இதுக்கு எங்கேயோ இருந்து ஒரு சயின்டிஸ்ட் இறங்கி வந்து செக் பண்ணணும் அவசியம் இல்லை, நீ தான் அந்த சயின்டிஸ்ட். ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு செக் பண்ணிடலாம் ஈஸியா. எல்எஸ்ஹெச்ல இருக்கிற யூனிட்டையும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற ஈக்குவேஷனோட யூனிட்டையும் என்ன பண்ற, சால்வ் பண்ணி பார்த்துரு. கரெக்டா வந்ததுன்னா அது டைமென்ஷனலி தட் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். உள்ள வேற எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் டைமென்ஷனலி கரெக்ட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ டேர்ம்ஸோட இன்ட்ரோ ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்தது மெக்கானிக்கல் வேவ்ல ஏதாவது டைப் இருக்குங்களா சார்? லெசன் எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க பாருங்க. யாரை பற்றி படிக்க போகிறோம், அது ட்ராவல் ஆகிறதுக்கு மீடியம் வேணுமா வேணாமா, இந்த லெசனில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட அறிமுகம், அதை முடிச்சதுக்கப்புறம் இந்த வேவோட டைப்ஸு, அதுக்கப்புறம் தான் டாபிக் உள்ளார பொறுமையாக என்ட்ரு ஆகிறாங்க. ரைட்டா? ஸோ அங்கேருந்து நம்ம போகிறது டைப் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ். ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இன்னொன்று லாங்கிடியூடினல். சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ நாங்கள் சின்ன கிளாஸ் தான் சொல்லாத. டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், லாங்கிடியூடினல். ரைட்டா? அப்புறம் நியூவாக நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாயாதித்யா, பிரதீப், நேஹா, கனிஷ்கா. குட் ஈவினிங் போங்க எல்லாருக்குமே. குட் ஈவினிங் சார். ரைட். பிரதீப், எக்ஸாம் முடிஞ்சிச்சா உனக்கு ஸ்கூல்ல? இது ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். எப்படி அதுன்னு எழுதிருக்கேன் சார். ரைட் பை. சரி, நான் போகும்போது பேசுகிறேன், கிளாஸ் கவனி. ரைட் பை. ஓகே சார். டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் சொல்ல தான்டா சொன்னேன். மறந்துட்டியா? சரி பை. டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், லாங்கிடியூடினல் இன் நேச்சர். டிரான்ஸ்வர்ஸ்னா என்னங்க சார்? இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். வேவோட டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்கு, அதாவது வேவோட டைரக்ஷன் ரைட் சைட் போகுது, வேவ் இந்த பக்கம் டிராவல் ஆகுது. வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் தான் வேவுக்கு காரணம். ஒரு வேவ் உருவாகிறதுக்கு அதிர்வு தான் காரணம், த வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல். அந்த வேவ் மேலே இங்கேயும் குதிக்கிறது தான் காரணம். இது ஒரு பார்ட்டிகல் மேலே இங்கேயும் குதிக்குது, அடுத்த பார்ட்டிகல் மேலே இங்கேயும் குதிக்குது, அடுத்த பார்ட்டிகல் மேலே இங்கேயும் குதிக்குது. இந்த மேலே இங்கேயும் குதிக்கும் போது தான் வேவ் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? டிரான்ஸ்வர்ஸ் பார்ட்டிகலோட வைப்ரேஷன், பார்ட்டிகல் வைப்ரேஷன் is perpendicular to wave propagation. சூப்பரா இல்ல? வேவ் ப்ரொபகேஷனுக்கு பார்ட்டிகல் வைப்ரேஷன் பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா, பார்ட்டிகலோட வைப்ரேஷன் வேவ் ப்ரொபகேஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ். தமிழ்ல இதுக்கு பேரு குறுக்கலைன்னு அர்த்தம். அதாவது வேவ் ப்ரொபகேஷனுக்கு குறுக்க பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிறதுனால இதுக்கு பேரு குறுக்கலைகள். இது டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். பார்ட்டிகல் வைப்ரேஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு வேவ் ப்ரொபகேஷன். திரும்பவும் சொல்றது, கத்துக்கிற பிசிக்ஸை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுக்கும், அது ரொம்ப நல்லது. ஒருவேளை நாளைக்கு ஒரு பேச்சுக்கு எதுவுமே இல்லைனாலும் நீ கற்றுக்கிட்ட பிசிக்ஸ் சிம்பிளாக ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு உன்னை காப்பாற்றி விட்டுரும். ரைட்டா? ஸோ ஏன்னா இன்னைக்கு தேவை அவ்வளோ இருக்கு பாருங்க, அதனால கற்றுக் கொடுக்குற மாதிரியே கற்றுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் உள்ள வாங்கிக்கிட்டீங்க, திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு ட்ரெயின்டு டீச்சர் பேசினா எவ்வளோ ஃபிசிக்ஸ் பேசுவாங்களோ அவ்வளோ நல்லா கற்றுக்கணும். ரைட்டா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சொல்லிட்டீங்க. சரி, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் எந்த விதமாக ட்ராவல் ஆகும், எப்படி ட்ராவல் ஆகும்? பார்ட்டிகளோட வைப்ரேஷன் பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டீங்க. கிரஸ்டாவும் ட்ரஃபாவும் ட்ராவல் ஆகும், கிரஸ்ட் அண்ட் ட்ரஃபா ட்ராவல் ஆகும்.
கிரஸ்ட் அப்படின்னா தமிழ்ல அகடுன்னு அர்த்தம், இது முகடுன்னு அர்த்தம். கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா ஒரு கிரஸ்டுக்கும் அடுத்த கிரஸ்டுக்குமான தூரம், ஒரு கிரஸ்டுக்கும் அடுத்த கிரஸ்டுக்குமான தூரம் ஒரு லாம்டா. ஒரு ட்ரஃபுக்கும் அடுத்த ட்ரஃபுக்குமான தூரம் ஒரு லாம்டா. ஏன்னா இந்த இடத்தோட பேரு நோடு, இந்த இடத்தோட பேரு ஆன்டினோடு. நோடு, ஆன்டினோடு, நோடு இதெல்லாம் பின்னாடி படிக்க போறீங்க. முதல் நோடுக்கும் மூன்றாவது நோடுக்குமான தூரம் தான் ஒரு லாம்டா. முதல் நோடுக்கும் அடுத்த நோடுக்குமான லாம்டா பை 2 கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதான் டிரான்ஸ்வர்ஸ். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னாலே உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, பார்ட்டிகளோட வைப்ரேஷன் பர்பெண்டிகுலர் டு வேவ் ப்ரொபகேஷன், ரைட். அடுத்தது லாங்கிடியூடினல் சொல்லி கொடுங்க சார். முடிஞ்சா நாங்களே சொல்றோம். அப்படியே ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போனா அப்படியே உல்டாவா சொல்லணும். நீ சொல்றது கரெக்டா இருக்கும். அப்ப லாங்கிடியூடினல் எப்படி படிக்க போறோம்? ஒரே நிமிஷம், அடிக்கடி இந்த பென் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. லாங்கிடியூடினல் வேவ்னா என்னங்க சார்? வேவ் ப்ரொபகேஷனோட டைரக்ஷன்லேயே பார்ட்டிகளோட வைப்ரேஷன் இருக்கும். பார்ட்டிகளோட வைப்ரேஷன் அலாங் த டைரக்ஷன். Wave propagation is along the direction. அப்படி இருந்தா லாங்கிடியூடினல். வேவ் எந்த பக்கம் போகுதோ அதே மாதிரியே வைப்ரேட் ஆகும். ஒன்றும் இல்லை, நீ அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாரு, இல்லை ஏதோ உனக்கு பிடிச்ச வார்த்தையை கூப்பிட்டு பாரு. லாங்கிடியூடினல். நீங்க பேசுற சவுண்ட் இருக்குல்ல, சவுண்டு லாங்கிடியூடினல் இன் நேச்சர். நீ இப்போ அம்மான்னு கூப்பிட்ட வார்த்தை இப்படி போகுதுன்னா அந்த சிம்பிள் ஹார்மானிக்ல வைப்ரேட் ஆகும். இதுதான் சிம்பிள் ஹார்மானிக்ல அந்த அம்மான்ற வார்த்தை இப்படி வைப்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வேவ் ப்ரொபகேஷனுக்கு அலாங் த டைரக்ஷனா இருந்ததுன்னா லாங்கிடியூடினல். சரி, இங்க எப்படி போகும்னு சொல்லி கொடுங்களேன். அங்க கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னு சொன்னீங்க, ரொம்ப நெருக்கமா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அப்புறம் நெருக்கமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இது யாராவது சொல்லுங்க, நெருக்கமா இருந்தா அதுக்கு பேர் என்ன? கம்ப்ரெஷன். இந்த இடத்துல கம்ப்ரெஷன், இந்த பேரு ரேர்ஃபேக்ஷன். கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். இப்போ லாங்கிடியூடினல் வேவ் எப்படி டிராவல் ஆகும்? கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரெஷன், இப்படிதான் சார் டிராவல் ஆகும். கிரஸ்ட் அண்ட் ட்ரஃபா டிராவல் ஆனா டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். இப்போ நீங்க பேசுற சவுண்டு லாங்கிடியூடினல், மறந்துடாத. லாங்கிடியூடினல்னாலே நம்ம பேசுற சவுண்டு தான் லாங்கிடியூடினல். கத்துக்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க. இப்போ அடுத்தது, இப்போ கரெக்டா அடுத்தது நீங்க கால் எடுத்து வைக்கணும்னா அது சப்ஜெக்ட் தான். இவ்வளோ நேரம் இந்த லெசனோட இன்ட்ரோ முடிஞ்சிச்சா? அடுத்தது இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பேசினேன், லாங்கிடியூடினல் வேவ் பேசினா அதோட ஸ்பீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸ்பீட்ஸ் ஆஃப் லாங்கிடியூடினல், ஸ்பீட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் லெசனுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். விளாட்டம் சூப்பராக கவனிங்க பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ், ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் in a stretched string. கிளாஸ் முடிஞ்சதும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த டாபிக் தான். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம வீட்டிலலாம் ஸ்ட்ரிங் இருக்கும்ல, ஒரு கம்பி மாதிரி, இந்த கட்டு கம்பிலாம் சொல்ல மெல்லிஸா இருக்கக்கூடிய கம்பி, அது ஒரு ஜன்னல்ல கட்டிக்கோயேன், நல்லா டெம்பரா இழுத்து பிடிச்சிக்கோயேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு புள்ளி, ஒரு வெயிட் ஹேங்கர் போட்டுக்கிறேன். ஏன்னா வெயிட் ஆட் பண்ண இந்த டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அந்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் டெம்பர் ஆகும், அப்படியே டைட் ஆகும். ஜஸ்ட் நீங்க வைப்ரேட் பண்றீங்க, வைப்ரேட் பண்ணும்பொழுது இங்க என்னடா நடக்கும் சார்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உருவாகும். ஆமா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உருவாகும். ஏன்னா பார்ட்டிகுலர் வைப்ரேஷன் மேலே இங்கே இருக்கும், வேவ் ப்ரொபகேஷன் இந்த பக்கமா இருக்கும். இப்போ டிரான்ஸ்வர்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ஸ்பீடு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இதுக்கு டெரிவேஷன்லாம் எதுவும் கிடையாது, போடணும்னு அவசியமும் இல்லை. டைரக்டா ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. 4-5 ஃபார்முலா புதுசா உள்ளவரும் படிச்சுதான் ஆகணும். வெலாசிட்டி ரூட் ஆஃப் டி பை மியூ. அப்ப ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கோட வெலாசிட்டி, ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல டிரான்ஸ்வர்ஸ் வேவோட வெலாசிட்டி ரூட் ஆஃப் டி பை மியூ. டீக்கு பதிலாக என்ன சரி எழுதலாம்? வெயிட் இருக்குல்ல, அப்ப எம்ஜி. டென்ஷன் வேணும்னா எம்ஜி ரூட் ஆஃப் எம்ஜி பை மியூ. இது வெயிட்டோட மாஸ். யாரு சார் இந்த மியூ?
சைலண்டாவே இருக்கான் வந்ததுல இருந்து. மியூன்றது என்னன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த்து. இப்போ மியூ வேணும்னா m/l மாஸ் பெர் யூனிட் லென்த்து. இப்போ அவங்க மாஸ் தான் கொடுப்பாங்க, லென்த்து தான் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், மாஸ் பெர் யூனிட் லென்த் தான் மியூ. முதல்ல மியூ கால்குலேட் பண்ணணும், டீயை கால்குலேட் பண்ணணும், √t/μ. ரைட்டா? இந்த லெசன்ல எல்லா இடத்துலையும் இந்த ஈக்குவேஷன் டிராவல் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ நடுவில் எப்போ வேணாலும் கேட்பேன். எல்லாரும் படிங்க. ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீடு நான் கேட்டேன்னா நீ பதிலுக்கு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். எங்க சார் கேட்குறீங்க? ஸ்ட்ரிங்ல சொல்லுங்க. √t/μ. இப்போ வெலாசிட்டி √t/μ. ஒருவேளை வெயிட்டா இருந்ததுன்னா mg/μ. மியூக்கு பதிலா மாஸ் பெர் யூனிட் லென்த். மியூக்கு பதிலா மாஸ் பெர் யூனிட் லென்த். மியூக்கு பதிலா மாஸ் பெர் யூனிட் லென்த். கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஒருவேளை போய் தண்ணிக்குள்ள வச்சுட்டு என்ன சார் பண்றது? இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. இங்க பாரு, இது ஒரு புள்ளி, இங்க ஒரு வெயிட் இருக்கு. இந்த வெயிட் அப்படியே கொண்டு போயிட்டு லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணிட்டேன். லிக்விட்ல இம்மர்ஸ் பண்ணாலே உனக்கு டக்குன்னு தோணணும் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் தோணணும். அப்ப அந்த இடத்துல அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல்ஸ் டு ஆக்சுவல் 1 - σ/ρன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஜி டேஷ் வேணும்னா g × 1 - σ/ρ. அதாவது ஜி யார்லன்னா ஜி. இப்ப கூட எங்கேயோ அதை கற்றுக் கொடுத்தேன். ஆசிலேஷன்ல கூட தண்ணிக்குள்ள வச்சுமே அந்த கான்செப்ட்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆமா, g dash equal to g into 1 - σ/ρ. g dash equal to g into 1 - σ/ρ. சிக்மா யாரு, ரோ யாரு? ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல், சிக்மா டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இதை கொண்டு போய் அப்படியே தண்ணிக்குள்ள வச்சுட்டா வெலாசிட்டி என்ன ஆகும்? √t/μ தான் ஆக்சுவலா. சம்மெல்லாம் பேரலா சால்வ் பண்ண சொல்லித்தரேன். அப்படி வாங்க. விக்கு பதிலா √mg/μ தான். √m ஜிக்கு பதிலா g × 1 - σ/ρ பை ஒரு மியூ. ரைட்டா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஜி நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும். தண்ணிக்குள்ள வச்ச பிறகு ஜி மாறும் தானே. அப்போ அந்த சுச்சுவேஷனை பார்த்து சம்ம நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். m ஜிக்கு பதிலா g × 1 - σ/ρ பை மியூ. மியூக்கு பதிலா மாஸ் பெர் யூனிட் லென்த். கத்துக்கிட்டீங்களா? பை இதுல சம் கேட்பாங்க. ரோ டென்சிட்டி ஆஃப் த பாடி, சிக்மா டென்சிட்டி ஆஃப் அ லிக்விட் கொடுத்துருவாங்க, எம் கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ சமீபத்தில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கொஷின் பார்த்துருந்தேன். கவனிங்க, இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்துறாங்க பாருங்களேன். டீக்கு பதிலாக எம்ஜி, மியூக்கு பதிலாக m/l, m போயிடுச்சு, √gl. வெலாசிட்டி √gl. ஜி கொடுத்துறாங்க, எல் கொடுத்துறாங்க. வெலாசிட்டி இன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் எங்க? ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். அப்ப √gl ஃபார்முலா தான். பை இதுக்கெல்லாம் டீச்சர் தேவைப்படாது, நீங்க தான் மாத்த கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் உன் திறமை. எப்படி இந்த ஈக்குவேஷனை சீட்டு கட்டு மாதிரி 3 தல் விளாடுறோமோ அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஈக்குவேஷனை மாற்றி மாற்றி கழிச்சு வச்சு போட்டு பார்த்துணும். அவ்வளோதான் மேக்ஸிமம் அறிவே. போதும், தாராளமாக ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்க பெருசாக ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ v = √gl. இந்த v = √gl ஃபிசிக்ஸில் வேற எங்கேயாவது எப்பயாவது பார்த்துருக்கியா? யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணு. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. v = √gl. இல்லை உனக்கு பிடிக்கலன்னா √gr. இது நானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். எங்க, எப்போ, எந்த லெசன்? யாராவது சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் ஒன்று பார்த்தோமா? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல பாட்டம்ல √5gr அப்படி இருந்தாதான் அந்த லூப் அது கம்ப்ளீட் பண்ணும். லூப்பிங் த லூப். ஞாபகம் இல்லை? ஒரு டாபிக்ல ஒரு ஃபார்முலா படிக்கிறோம், அது இன்னொரு இடத்துல எங்கேயாவது வருதுன்னா எங்கன்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு உனக்கு தெரியணும். இந்த இடம் √5gr இருக்கும், இந்த இடம் √3gr இருக்கும். டாப்ல உனக்கு சொல்லி கொடுத்தது √gr சொல்லி கொடுத்தேன். இந்த ஸ்பீட் இருந்தாதான் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல அது என்ன பண்ணும்? லூப்பிங் த லூப் கன்டினியூ பண்ணணும்னு சொன்னேன். தெரியுதா? ஸோ அவ்வளோ கவனமா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல √gl எதுக்கு? வெலாசிட்டி இன் வெலாசிட்டி ஆஃப் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல இருக்கிற அந்த ஃபார்முலா எப்படி அதை மாற்றணும், எப்படி சம் கேட்பாங்க எல்லாமே பேசிட்டோம்.
அங்கிருந்து நீங்க போறது சாலிட்ஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் வே என்ன சார் ஆகும்? இன்சாலிட்ஸ் ஒன்றும் இல்லை, சாலிட் பாடியில டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஸ்பீட் என்ன? v equal to root of eta by rho. eta by rho. eta யாருங்க சார்? eta யாரா இருப்பா சொல்லுங்க பாக்க. இப்பதான் படிச்சேன். என்ன மாடுலஸ்? ரிஜிடிட்டி மாடுலஸ். அவ்வளவுதான், ரிஜிடிட்டி மாடுலஸ் இல்லனா ஷியர் மாடுலஸ். ரோ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாஸ் பர் யூனிட் வால்யூம். அங்க எப்படி மாஸ் பர் யூனிட் லென்த்தோ, இது சாலிட் பாடின்றதுனால வால்யூமா இருக்கும், அதனால மாஸ் பர் யூனிட் வால்யூம். mass per unit volume v equal to eta by rho. in solid v equal to eta by rho. கத்துக்கிட்டீங்களா? பை இந்த ரெண்டு ஃபார்முலா தவிர்க்க முடியாதது. அதுவும் அந்த v equal to root of t by mu இதுல சம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லெசன்ல லாஸ்டா ஒரு 3 டாபிக் இருக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ் ஆர்கன் பைப், ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், இது எல்லாத்துலயுமே இந்த v ஃபார்முலா உள்ள வரும். ரைட் சார். சார் டிரான்ஸ்வர் சொல்லி கொடுத்துட்டீங்க, அப்படியே இந்த லாங்கிடியூடினல் வேவோட ஸ்பீட் சொல்லி கொடுத்துருங்களேன். ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ். ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ். ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ் உங்களுக்கு தெரியுமா? லாங்கிடியூடினல் வேவ் கேஸ்லயும் டிராவல் ஆகும், இல்லைனா லிக்விட்ஸ்லயும் டிராவல் ஆகும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குளத்துல கல்ல தூக்கி போடுறீங்க, அந்த சர்ஃபேஸ்ல ஒரு வேவ் போகுது இல்லை, அது டிரான்ஸ்வர்ஸ். ஏன்னா பார்ட்டிகுலர் வைப்ரேஷன் பர்பெண்டிகுலரா இருக்கும். இன்சைட் த வாட்டர் லாங்கிடியூடினலா இருக்கும். வேணா ஒரு டைம் செக் பண்ணி பாரு. நீ போயிட்டு இப்பதான் அதிகமா ChatGPT பேச ஆரம்பிச்சிங்களே, பேசினா ஒரு வாட்டர்ல ஒரு பாண்ட்ல ஒரு கல்ல தூக்கி போட்டா சர்ஃபேஸ்ல போறது டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், இன்சைட் த லிக்விட் லாங்கிடியூடினல் இன் நேச்சர். அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோ, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு டைம் நீ பார்த்துக்கோ. ஸோ கேஸ் இல்லைனா லிக்விட்ல லாங்கிடியூடினல் வேவோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? கேஸ் லிக்விட்னு வந்தா என்ன மாடுலஸ் வரும்? யாராவது சொல்லுங்க. பல்க் சார். ஏன் பல்க்? ஏன்னா அது வந்து கேஸ் அண்ட் லிக்விட்ல மட்டும் வரும். ஏன்னா நல்லா சொன்னப்ப சாலிட்ஸ்ல இருக்கிறது யங்ஸ் மாடுலஸும் ரிஜிடிட்டி மாடுலஸ் தான் சாலிட்ல இருக்கும். சாலிட் லிக்விட் கேஸஸ் இது மூணுத்துலயுமே இருக்கிறது யார் அப்படின்னா பல்க் மாடுலஸ். அப்ப இதோட ஃபார்முலா பி பை ரோன்னு சொல்லலாம். எனக்கு பி பிடிக்காதுங்க சார் சொன்னா கே பை ரோன்னு சொல்லலாம். ஏன்னா நான் அன்னைக்கே வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், சில புத்தகங்கள்ல பி பயன்படுத்துறாங்க, ஒரு சில புத்தகங்கள்ல கே பயன்படுத்துறாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ பயன்படுத்திக்கோ. பி பல்க் மாடுலஸ், கே பல்க் மாடுலஸ். அப்ப கே பை ரோ கத்துக்கிட்டீங்களா? இது கேஸஸ் ஆர் லிக்விட்ல. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சாலிட்ஸ் வேற வழி இல்லை, ஒரு 5-6 ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். சாலிட்ஸ்ல ஸ்பீட் வேணும்னா ரூட் ஆஃப் கே பிளஸ் 4/3 ஈட்டா பை ரோ. இந்த 4/3 ஈட்டா எக்ஸ்ட்ரா வரும். கே பிளஸ் 4/3 ஈட்டா பை ரோ ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். லாங்கிடியூடினல் வேவ் இன் சாலிட்ஸ், லாங்கிடியூடினல் வேவ் இன் gases or liquid. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா gases or liquid, செகண்ட் ஃபார்முலா சாலிட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது, ஒருவேளை சாலிட் ராடா இருந்தா ராட்னாலே தெரியும் யங்ஸ் மாடுலஸ். அப்ப ஸ்பீட் வேணும்னா ரூட் ஆஃப் y பை ரோ. தெரியுதா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ராடா இருக்கிறதுனால y பை ரோ. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ் கத்துக்கிட்டீங்க. கேஸஸ் ஆர் லிக்விட்ல, சாலிட் பாடியில, அப்புறம் சாலிட் ராட்ல இதெல்லாம் ஸ்பீட் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எங்க ஈட்டா வரும், எங்க y வரும், எங்க b வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல என்ன ஃபார்முலா வரணும், அங்க சாலிட்ல என்ன ஃபார்முலா வரணும், சாலிட்ல ஈட்டா பை ரோன்னு வரணும். லாங்கிடியூடினல்னாலே பல்க் மாடுலஸ் கண்டிப்பா உள்ள வந்துரும்ப. டிரான்ஸ்வர்ஸ்ல பல்க் மாடுலஸ் உள்ள வராது. லாங்கிடியூடினல்னாலே பல்க் மாடுலஸ் உள்ள வந்துரும். பி பை ரோ, கே பை ரோ. கத்துக்கிட்டீங்களா? சாலிட் ராட் ஃபுல்லா முடிஞ்சுதா? ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் லெசனுக்குள்ளார நம்ம என்டர் ஆயிட்டோம். முடிஞ்சுது. டாபிக்கோட இன்ட்ரோ முடிஞ்சது. 2 வேவ் பத்தி சொல்லி கொடுத்தேன். அந்த வேவோட ஸ்பீடு டிஃப்ரெண்ட் பாடியில
ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில், சாலிட் பாடியில், அதுக்கப்புறமா கேஸஸ் ஆர் லிக்விடில், சாலிட் ராடில், சாலிடில், இதெல்லாம் ஸ்பீட் என்னவா இருக்கும், எப்படி போகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்தது ஒரு பெரிய குழப்பம் ஒன்று நடக்க போகுது கொஞ்ச நேரத்தில். அடுத்த 20 நிமிஷம் பெருசாக நீங்கள் குழம்ப போகிறீங்க. ஏன்னா குழம்ப போகிறோம்ல, அதனால டாபிக் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதில் ஏதாவது பண்ணி ட்ரை இல்லாமல் பொறுமையாக கொண்டு வந்து வந்துட்டு சேர்த்துடுறேன். கூடுமான வரைக்கும் நல்லா கற்றுக்க முயற்சி பண்ணு. நான் தான் சொல்கிறேன், அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, எந்த டாபிக் படித்தாலும் அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, கரெக்டாக அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் நியூட்டன், ஃபிசிக்ஸில் நியூட்டனோட பங்களிப்பு அவ்வளோ பெருசு. ஒரு 17ஆம் நூற்றாண்டோட கடைசியில் வாழ்ந்த ஒரு பிரமாதமான இயற்பியல் விஞ்ஞானி. என்னன்னா, அவர் இல்லாத பொழுது ஃபிசிக்ஸ் புக் எப்படி இருக்கும், அவர் எழுந்த பொழுது ஃபிசிக்ஸ் புக் எப்படி இருக்கும்ன்றது ஒரு கற்பனையாக யோசிச்சுப்பாரு. அவர் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ் புக்கு உங்களோட 80 பேஜஸ் நோட்டு தான், வேற பெருசாக இருந்திருக்காது. ஏன் சார் நியூட்டன் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா, ஏன் அவரை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க? உண்மைதான். இப்போ நியூட்டன் இல்லைன்னா ஒரு லைப்ரரி, நியூட்டன் இருக்கிறதுனால தான் ஒரு லைப்ரரி ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் எடுக்க முடியுது. நியூட்டன் இல்லைன்னா நிஜமாலுமே நீங்கள் வாங்குற 80 பேஜஸ் நோட் அளவுக்கு தான் ஃபிசிக்ஸ் இருந்திருக்கும். காரணம், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ. என்ன கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே போவாங்க. இவர் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்கிறது அட்வான்ஸ்டு குவாண்டம் ஃபிசிக்ஸில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இங்கேயும் இவரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வேளை ஒரே நிமிஷம், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் உள்ளே போயிட்டுனா நான் டாப்பிக்கை விட்டு ஓட்டுறணும்னு பயமாக இருக்குது எனக்கு. இதோட 2-3 நாளில் அந்த ப்ராக்ரஸிவ் வரைக்கும் போகணும். ஸோ நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் அவரை பற்றி இருக்குது. நம்ம போகும்போது ஒவ்வொரு நாளாக பார்த்துக்கிட்டே போவோம். நியூட்டன், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். 331 மீட்டர் பெர் செகண்ட் அட் 0 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரி சென்டிகிரேட்ல 331 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ சூப்பர்சானிக் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு ஈக்குவலா டிராவல் ஆகுது. மனிதனோட கண்டுபிடிப்புலே அற்புதமான ஆச்சரியமான கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. 331 மீட்டர் பெர் செகண்டுக்கு யோசிப்பாரு. ஒரு செகண்டுக்கு 331 மீட்டர் அளவுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தை பயணிக்குது. 331 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நியூட்டனு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டார். பின்னாடி லாப்லாஸ்னு ஒருத்தர் வராரு. லாப்லாஸ் நியூட்டன் பண்ண தப்ப அவர் கரெக்ட் பண்றதுனால அந்த டாபிக்கோட பேரு லாப்லாஸ் கரெக்ஷன். ரைட். அப்ப நியூட்டன் என்ன தப்புனான்னு பார்க்கணும்ல. ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, சவுண்டு லாங்கிடியூடினல் தானே. சவுண்டு என்னபா வேவு? சவுண்டு லாங்கிடியூடினல் சார், சவுண்டு லாங்கிடியூடினல். அப்ப அதோட ஸ்பீட் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபார்முலா போட்டோம்? இப்போ ரூட் ஆஃப் கே பை ரோன்னு போட்டோமா, பல்க் மாடல். இப்போ ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் கேசஸ், ஏன் ஏர் மீடியம், அதுல ஸ்பீட் ஆஃப் சவுண்டு கே பை ரோ. கே பிடிக்கலன்னா பி பை ரோன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இங்கே தான் இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணிட்டார் நியூட்டனு, இங்க நடக்கிறது ஐசோதர்மல் ப்ராசஸ்னு சொல்லிட்டாரு. அப்ப கே ஐசோன்னு சொல்லிட்டாரு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஐசோதர்மல் ப்ராசஸ். இப்போ நிறைய பேருக்கு தெர்மோடைனமிக்ஸ் நடத்தாததுனால ஐசோதர்மல் பற்றி தெரியாது. ஐசோதர்மல்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் டி. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது ஐசோதர்மல் ப்ராசஸ். இவர் தப்பா என்ன பண்ணிட்டாரு, இங்க நடக்கிறது ஐசோதர்மல் ப்ராசஸ்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்க வாங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அப்ப பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கோங்க. இந்த கே வந்து கான்ஸ்டன்ட். டிஃபரன்ஷியேட் பண்ணு, பிடிவி மைனஸ் ஆஃப் விடிபி. ஆக்சுவலா யூவி ஃபார்முலா பிடிவி பிளஸ் விடிபி ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் போயிடுச்சு, கரெக்டா? ஸோ அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? பல்க் மாடலஸ் தேடி போயிட்டு இருக்கோம். பல்க் மாடலஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ப்ரெஷர் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். அப்போ பிவி பை டிவியை பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்? நீங்கள் கேன்னு எழுதணும், ரைட்டா? கேன்னு எழுதணும். மைனஸ்க்கான காரணம் உங்களுக்கு தெரியும், வால்யூம் குறையுதுன்ட்டு. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றுங்க. பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. டிபி மேலே இருக்கு, வி பை டிவி பாருங்க, கிட்டத்தட்ட கரெக்டாக இல்லை?
இதுல டிபி வந்து பின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. டிவி பை வி. அப்ப ப்ரெஷரா இது ஃபுல்லா யார் ரைட்ல ஃபுல்லா பல்க் மாடுலஸ். இப்போ பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு வாட் ப்ரெஷர். பல்க் மாடுலஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ரெஷர். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வாங்களேன். ஸோ வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை ரோ. கேக்கு பதிலா ப்ரெஷர். புரியலன்னா கவலைப்படாது, இதே டாபிக் திரும்ப தெர்மோடைனமிக்ஸ்ல படிப்போம். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எனக்கு தேவை பல்க் மாடுலஸ் வேணும், கே வேணும், கேவை தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ரெண்டு பக்கமும். பிடிவி மைனஸ் ஆஃப் விடிபி. பியை மட்டும் இங்க வச்சிரு. மைனஸ் ஆஃப் வி டிபி பை டிவி. இந்த ரைட்ல இருக்கிறது ஃபுல்லா யாரு பல்க் மாடுலஸ். அப்ப பல்க் மாடுலஸ் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா ப்ரெஷர் இருக்கு. பி பை ரோ. பி பை ரோ. அடுத்தது விக்கு பதிலா ரூட் ஆஃப் 1.013 into 10 power 5. என்னங்க சார் இது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இப்போ ஒன்னு சுத்தி உள்ள ப்ரெஷர் தான் இருந்துகிட்டு இருக்கு. பை எர்த்தோட சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். உங்க வீட்டுல உங்க ரூம் கிட்ட இந்த ப்ரெஷர் தான் இருக்கு. பை டென்சிட்டி ஆஃப் ஏர் 1.29. தெரிலனா தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் சால்வ் பண்ணா மனுஷன் என்ன பண்ணிட்டார் பாருங்களேன், 280 மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சார். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 280 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா உனக்குமே தெரியும் ப்ராக்டிக்கலா 331 மீட்டர் பெர் செகண்ட்னு வரணும். ஆனா என்ன பண்ணிட்டாரு அவரு 280 மீட்டர் பெர் செகண்ட் தப்பா சொல்லிட்டார். அப்ப இவரோட எரரை கரெக்ட் பண்ண வந்தவர் தான் லாப்லாஸ். இப்போ இதை அப்படியே கண்ண ஒரு டைம் யோசிச்சு பாரு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏருக்கு நியூட்டன் சொன்ன ஃபார்முலா என்ன சார்? ஐசோதெர்மல் கே பை ரோன்னு சொல்லிட்டாரு சார். கேக்கு பதிலா பி பை ரோ சார். பியோட வேல்யூ ரோவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 280 மீட்டர் பெர் செகண்ட். இவ்வளவுதான் இங்க நடந்தது. ஸோ நியூட்டன் ஸ்பீட் ஆஃப் சவுண்டை கால்குலேட் பண்றாரு. அவருக்கு தெரியல என்ன பண்றாருன்னா, இங்க நடக்கிறது ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு பதிலாக ப்ரெஷரை சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரெஷரோட வேல்யூ போட்டு அங்கேருந்து 280க்கு போறாரு. அவர் போனதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ப்ராக்டிக்கலான ஒரு வேல்யூ வரணும்ல. எப்பவுமே இந்த பிசிக்ஸ் பிஹெச்டி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, தியரிட்டிக்கலாகவும் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டுத்தோட வேல்யூவும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிக்கணும். ஸோ கீழே இருக்கிறவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எம்எஸ்சி படிக்கும்போது அண்ணாமலையில் அப்படி தான் பாவம். அந்த அண்ணாக்கெல்லாம் அந்த பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, போட்டு சாவடிச்சிருவாங்க. ஏத்தாப்புல அவங்க அந்த டாப்பிக்கு இவங்க பிரமாதமாக எடுப்பாங்க, சூப்பராக பேசுவாங்க. எங்களுக்குமே ஓரளவு புரியும். எங்களுக்குன்னா எனக்கு இல்லைப்பா, சுற்றி இருக்கிற பசங்களுக்கு. அப்பயும் உட்காந்து பேண்டு வெடி பத்தா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா அவங்க கீழே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னோ கேட்பாங்க. கூடுமான வரைக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த வைவான்ற ஒரு பேச்சு எக்கச்சக்கமான கேள்விலாம் கேட்டுனே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் 280 வந்துச்சு. காரணம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா 331. இது சரி பண்ணுறதுக்கு தான் யார் உள்ள வரான்னா லாப்லாஸ் உள்ள வராரு. அதனால இந்த கரெக்ஷனோட பேர் லாப்லாஸ் கரெக்ஷன். சூப்பராக இருக்கும் அந்த லெசன். அப்படி சொல்லிக் கொடுக்க ஆசையாக இருக்கும். லாப்லாஸ் கரெக்ஷன். அப்போ வி வேணும்னா ரூட் ஆஃப் கே பை ரோ தான். அவர் நியூட்டனை பார்த்து, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு, ஆனால் இங்கே நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஐசோதெர்மல் ப்ராசஸ் கிடையாது, அடியபேட்டிக் ப்ராசஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டார். ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ்னு தெர்மல் பிசிக்ஸ்ல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். தெரியலனா கவலைப்படாது. இப்போ இந்த இடத்துக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ் இருக்கு. அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸோடது காமா பின்னு வரும். உங்களுக்கு தெரியுதா? கே ஐசோவோடது வந்து ஈக்குவல் டு ப்ரெஷர். அடியபேட்டிக் காமா ப்ரெஷர். காமா வந்து ஸ்பெசிஃபிக் ரேஷியோ, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோஸ், அதாவது சிபி பை சிவின்னு வரும். இது எல்லாமே தெர்மல் பிசிக்ஸ்ல படிப்பீங்க. இதை சால்வ் பண்ணா விக்கு பதிலாக காமா பி பை ரோ. காமாவோட வேல்யூ இந்த இடத்துல 7/5 இன்ட்டு அவர் கண்டுபிடிச்சது பி பை ரோக்கு 280. சால்வ் பண்ணா 331 மீட்டர் பெர் செகண்ட். சூப்பராக கொண்டு வந்துட்டார். அட் 0 டிகிரி சென்டிகிரேட் கரெக்டா ஃப்ரீசிங் பாயிண்ட். அட் 0 டிகிரி சென்டிகிரேட்ல நீ ஒரு வார்த்தை பிசிக்ஸ்னு ஒரு வார்த்தையை கூப்பிடுறேன்னா அப்படியே அந்த பிசிக்ஸ் டிராவல் ஆகிறது 331 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு டிராவல் ஆகும். நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? இப்ப நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த பாக்ஸ்ல அட் 0 டிகிரி 331 மீட்டர் பெர் செகண்ட் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை புறப்படுதான்னு பாருங்க. ஏதாவது யோசிக்கிறீங்களா? சொல்ல நாம இங்க இருக்கிற டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 25 டிகிரி இருக்கு. அப்ப எப்படி சார்
0 டிகிரில இருக்கும். புரியல. நம்ம இருக்கிற டெம்பரேச்சருக்கு நம்ம 0 டிகிரி வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்ல ஐஸ் இந்த மாதிரி இங்க வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதனால ஸ்பீடு வந்து அதிகமா இருக்குமான்னு கேட்குறேன் அதானே? ஆமா சார். ரைட். நான் உங்களை யோசிக்க சொன்னது அந்த பாயிண்ட் தான் யோசிக்க சொன்னேன். நல்லா தான் யோசிச்சிருக்கீங்க. பட் 0 டிகிரியில் 331னா இன்னைக்கு நம்ம இருக்கிறது 30 டிகிரியில் இருக்கும். அப்போ 331 தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக 331 இருக்காது. அதை விட அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனால் 0.61 மீட்டர் பெர் செகண்டுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கரெக்டாக 1 டிகிரியில் எவ்வளோ சார் இருக்கும்? 331.61. அப்போ 2 டிகிரிக்கு என்ன சார் இருக்கும்? 0.61 இன்னொரு ஆட் பண்ணிக்கோ. 3 டிகிரிக்கு 0.61 ஆட் பண்ணிக்கோ. 4 டிகிரிக்கு 0.61 ஆட் பண்ணிக்கோ. அப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆக ஸ்பீட் ஆஃப் சவுண்டு 0.61 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு அதிகமாகும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு புரியுது. நான் சின்ன பசங்க ஏமாத்துறீங்க என்னென்னோ சொல்கிறீங்கன்ட்டு. பை எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த டாப்பிக்கே இதுதான். அப்போ நியூட்டன் பேசினது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் கே ஐசோ பை ரோ வேல்யூ 280 மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளோதான். இந்த இடத்துல ரூட் ஆஃப் கே அடியபேட்டிக் பை ரோ 331 மீட்டர் பெர் செகண்ட். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இது 0 டிகிரிக்கு மட்டும்தான். இப்போ இருக்கிற ரூம் டெம்பரேச்சருக்கு 30 டிகிரி இன்ட்டு 0.61 மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ கூட ஆட் பண்ணணும். அப்போ 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 டிகிரி அதிகமாச்சுன்னா 0.61 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு அதிகமாகணும். அழகாக கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் லெசன்குள்ள வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த கம்பேர் பண்ணுற விஷயம் தான் பண்ணிடணும். பாருங்களேன், நான் ஒரு 6-7 பாயிண்ட் சொல்கிறேன். கிளாஸ் முடியறதுக்கு எப்படியும் 4:15 ஆகும். நீங்கள் நான் வந்து 12th கிளாஸ் கொஞ்சம் டைம் தள்ளிக்கிறேன். இதை முடிச்சிங்கன்னா அந்த 25% அப்படியே முடிஞ்சிடும். அதனால நீங்கள் முடிச்சு போயிடுறீங்களா? ரைட். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர் அதிகமாக ஸ்பீடு என்ன ஆகும்? அங்கே பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி பாருங்க. இப்போ ரூமில் சவுண்ட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த சவுண்டை நீ கண்ணால் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு மேஜிக்கில் ஒரு ரூமில் இருக்கிற ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ப்ரெஷர் அதிகமானா வெலாசிட்டி என்ன ஆகும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு? ப்ரெஷர் அதிகமானா குறையும்னு சொல்றீங்களா? டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும்னு பதில் வந்திருக்கு. செக் பண்ணிடுவோமா? ப்ரெஷர் அதிகமானா வெலாசிட்டி என்ன ஆகும்? பை சேஞ்சிங் ப்ரெஷர் வாட் அபவுட் வெலாசிட்டி? இது இப்போ நான் சொல்லி தரப்போது எல்லாமே ப்ராப்ளம் கான்செப்ட். இவ்வளோ நேரம் கவனிச்சதை விட லாஸ்ட் 15 நிமிஷம் அவ்வளோ சூப்பராக கவனிக்கும். ப்ரெஷர் அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகும்? V equal to root of gamma P by rho. இதான் கரெக்டான ஈக்குவேஷன். PVக்கு பதிலா கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்தீங்க. ஆமா. P வால்யூம்க்கு பதிலா மாஸ் பை டென்சிட்டின்னு எழுதலாமா? இது ப்ரெஷர், இது டென்சிட்டி, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். M கான்ஸ்டன்ட். அப்ப P by rho ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப P is directly proportional to rho இல்ல? நீங்க தான் யோசிக்கணும். ப்ரெஷர் அதிகமானா கூட சேர்ந்து டென்சிட்டியும் அதிகமாயிடும். ப்ரெஷர் 10 ரூபாய் அதிகமானா டென்சிட்டி 10 ரூபாய் அதிகமாயிடும். ப்ரெஷர் 20 ரூபாய் அதிகமானா டென்சிட்டி 20 ரூபாய் அதிகமாயிடும். ஆன்சர் என்னவோ மாறல. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ப்ரெஷர் அதிகமானா ஆமாம்பா ரிமைன் சேம், கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். ப்ரெஷர் அதிகமானா வெலாசிட்டி மாறுமா? மாறாது, கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் அதிகமானா வெலாசிட்டி மாறுமா? என் கூடவே படிச்சுக்கோங்க. ப்ரெஷர் அதிகமானா வெலாசிட்டி மாறுமா? மாறாது சார். ஏன் மாறாது? காரணம் சொல்ல கத்துக்கணும். ப்ரெஷர் அதிகமானா கூடவே சேர்ந்து டென்சிட்டி அதிகமாயிடும். இவன் 10 ரூபாய் அதிகமானா இவனும் 10 ரூபாய் அதிகமாயிடுவான். அப்ப 2 பேரும் கேன்சல் ஆயிட்டு அதே 1 ரூபாயா தான் இருப்பாங்க. ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது வெலாசிட்டியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு ப்ரெஷர் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க, வெலாசிட்டியை ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ரைட். ரெண்டாவது, ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன்.
ஒரே நிமிஷம். ரைட். ஸோ v equal to root of gamma p by rho. gamma விட்டுரு கான்ஸ்டன்ட், p கான்ஸ்டன்ட். அப்ப vக்கும் ரோக்கும் என்னடா சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். இப்ப டென்சிட்டி மட்டும் அதிகமாகுது. திரும்ப சொல்றேன், நான் ப்ரெஷரை டிஸ்டர்ப் பண்ணல, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நான் டென்சிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன், ஸ்பீடு என்ன ஆகுது? குறையுதா பாரு. டென்சிட்டி அதிகமாக்குறேன், ஸ்பீடு குறையுது. டிராஃபிக்ல நீ எப்படி போவ? ஸ்லோவா தானே போவ. இப்ப டென்சிட்டினா என்ன? இப்ப சும்மா சாதாரணமா ஒரு டிராஃபிக்ல பாக்குறீங்க அப்படின்னா, மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னா டென்சர், அதாவது இந்த பீப்புளோட டென்சிட்டி அதிகமா இருக்கு. உன்னால அதிகம் வேகமா போக முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டென்சிட்டி அதிகமானா ஸ்பீடு கம்மியாகும். இதுல ஒரு சம் ஒன்று கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16 டைம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் வெலாசிட்டி ஆஃப் ஆக்சிஜனுக்கும் ரேஷியோ போடுங்கன்றாங்க. நம்ம எப்படி போடலாம்? விக்கும் டென்சிட்டிக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரூட். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன், velocity of oxygen, root of density of oxygen, density of hydrogen. Root of density of oxygen வந்து 16 times of density of hydrogen, density of hydrogen equal to 4 times. அப்ப velocity of hydrogen வந்து 4 times of velocity of oxygen. என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் ஹைட்ரஜனை விட. அப்ப ஆக்சிஜனோட ஸ்பீடை விட ஹைட்ரஜன் வந்து கொஞ்சம் வேகமா ஓடுது. எப்படி சொல்? சின்ன கல்லை தூக்கி போட்டா எப்படி வேகமா போகுது, பெரிய கல்லை தூக்கி போட்டா எப்படி வேகமா போகல. ரைட்டா? ஸோ அதனால வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் O2. ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் ரேஷியோ சம் கேட்பாங்க. அதில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2 பதில் சொல்லுங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ செஞ்சா வெலாசிட்டி என்ன ஆகும்? ரிமைன் சேம். ரிமைன் சேம். டென்சிட்டி மட்டும் அதிகமான வெலாசிட்டி என்ன ஆகும்? டிக்ரீசஸ். சார் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றேன், வெலாசிட்டி என்ன ஆகும்? இப்போ அப்ளிகேஷன் சூப்பராக கத்துக்கணும், ரொம்ப நல்லா கத்துக்கணும். கிளாஸ். ரைட். ஸோ டெம்பரேச்சர் அதிகமான வெலாசிட்டி என்ன சார் ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமான வெலாசிட்டி, இப்போ ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி. ரைட்டா? கொஞ்சம் இப்போ மார்கழி மாசம் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக காணப்படுது. இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக 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 வெலாசிட்டி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகும்? ஒரு கதை பதில் பிடிக்க ஒழுங்கு. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியுமா? ரைட். ஒரே நிமிஷம். ரூட் ஆஃப் 3kT/m ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 3RT/mw இல்லைனா ரூட் ஆஃப் 3p/ρ. இதெல்லாம் ஆர்எம்எஸ் ஸ்பீடோட ஃபார்முலா. என்ன சிக்கல்னா, ஆர்டரா ஸ்கூல்ல வந்துட்டாங்கன்னா நானும் அழகா ஆர்டரா போயிடுவேன். இவங்க தெர்மல் பிசிக்ஸே நடத்தாம வேவ்ஸ்க்கு வந்ததுனால தெர்மல் பிசிக்ஸ்ல பயன்படுத்த போற ஈக்குவேஷன்லாம் இங்க வந்து உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டியது. எங்கெல்லாம் p/ρ பாக்குறீங்களோ அங்கெல்லாம் RT/mwன்னு எழுதணும், KT/small(m)ன்னு எழுதணும். இதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு p/ρவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏற்கனவே ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன்? காமா p/ρ. அப்ப காமா p/ρக்கு பதிலா ஒன்னு RT/mw இல்லைன்னா KT/m. எப்படி பார்த்தாலும் ஸ்பீடும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒத்துக்கிறீங்களா? ஸ்பீடும் ரூட் ஆஃப் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ஸ்பீடு அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமானா ஸ்பீடு அதிகமாகும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? டெம்பரேச்சர் அதிகமானா ஸ்பீடு அதிகமாகும். when temperature increases speed also increases. அப்ப 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிரஷர் சேஞ்ச் ஆனா வெலாசிட்டி என்ன ஆகும்? வாயத்தர. பிரஷர் சேஞ்ச் ஆனா வெலாசிட்டி என்ன ஆகும்? Remain same. Remain same. Density increases, velocity decreases. Temperature decreases, velocity decreases. ஆமாம்பா, decreases. ஏன்னா ரெண்டுமே directly proportional. அதாவது v is proportional to 1/√ρ, v is proportional to √T. p வந்து independent. velocity is independent of pressure. இந்த பாரு, இந்த பாயிண்ட் தான் காம்படிட்டிவ் பசங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இதில் தான் சம் போட போறோம். சரி, இதெல்லாம் நல்லா சொன்னீங்க. ஃப்ரீக்வன்சியும் ஆம்ப்ளிடியூடையும் பொறுத்து ஸ்பீடு மாறுமா? இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் is
independent of. frequency Fன்னு எழுதிக்கோ இல்ல நியூன்னு எழுதிக்கோ இல்ல என்னன்னு எழுதிக்கோ. frequency and amplitude. படிங்க. speed of sound is independent of frequency and amplitude, independent of pressure. இந்த மூணு தான் இண்டிபெண்டன்ட். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது செம்மையா இருக்கு பாருங்களேன். அடுத்த டாபிக் லாஸ்டா ஒரு 10 கொஸ்டின் இதே மாதிரி அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துட்டு 415க்கு உன்னை கேட்கும்போது அப்படியே டக்கு டக்குன்னு பதில் வந்து விழணும். ப்ரெஷர் சேஞ்ச் ஆனா என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமானா என்ன ஆகும், டென்சிட்டி அதிகமானா என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூடால ஸ்பீட் என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சியால என்ன ஆகும், விண்டால என்ன ஆகும், எல்லா ஹியூமிடிட்டியால என்ன ஆகும், இப்போ எல்லாம் கற்றுக் கொடுத்துறேன், கேட்டுனே வா. உங்க நேம் சத்யா சுரேஷ். சரவண் சார். ஷரண். டேய் இது 11th கிளாஸ்ல அது. அப்படியா சார்? சார் இப்போ லீவ் பண்ணிக்கிறேன் சார். 4:15 ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நான் லீவ் பண்ணிக்கிறேன். ரைட். 4:15 ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே சார். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். இப்போ கற்றுக்கிட்டீங்களா? 4:15 வரைக்கும் யாரும் வெளில போகக்கூடாது. இந்த அப்ளிகேஷனை கற்றுட்டு போடுங்க. ஏன்னா 25% ஆஃப் லெசன் முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு கிளாஸில் ப்ராக்ரஸிவ் முடிச்சு கொடுத்துருவேன். எஃபெக்ட் ஆஃப் விண்ட் 12th கிளாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எஃபெக்ட் ஆஃப் விண்ட். விண்டால சவுண்ட் என்ன சார் ஆகும்? இப்போ கவனமாக கவனிங்க. இல்லை இதுதான் காற்றின் திசை. காற்றின் திசைனா விண்ட் போகக்கூடிய டைரக்ஷன். இப்போ நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, இந்த வார்த்தையோட டைரக்ஷன், இந்த வார்த்தையோட டைரக்ஷன், சவுண்டோட டைரக்ஷன், இது வி, இந்த ஆங்கிள் தீட்டா. இது டபிள்யூன்றதுனால இந்த காம்போனன்ட் டபிள்யூ காஸ் தீட்டாவா இருக்கலாம். அப்ப இந்த விண்டோட எஃபெக்டிவால வி டேஷ் வேணும்னா வி பிளஸ் டபிள்யூ காஸ் தீட்டா, வி பிளஸ் டபிள்யூ காஸ் தீட்டா. ரைட்டா? பாரு எவ்வளவு சூப்பரான விஷயம் வரப்போகுது. தீட்டா 0ன்னு என்ன பார்த்தோம் சார்? விண்டோட டைரக்ஷனும் என் சவுண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருந்தா அப்ப காஸ் 0 1, வி டேஷ் ஈக்குவல் டு வி பிளஸ் டபிள்யூ. நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப காற்று எந்த திசையில வீசுதோ அதே திசையில ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புற. உன் வார்த்தை 331ல போனா அந்த காற்றின் வேகம் ஒரு 60 மீட்டர்/செகண்ட் அப்படின்னா அதுவும் உன்னோட சேர்ந்து உன்னோட வார்த்தையை ரொம்ப அழகாவும் வேகமாகவும் தூக்கிட்டு போயிடும். நல்லா இருக்குல்ல? ஸோ வி டேஷ் ஈக்குவல் டு வி பிளஸ் டபிள்யூ. தீட்டாவோட வேல்யூ 180. எதிர் திசையில நீங்க அந்த வார்த்தையை பேசுறீங்க, எதிர்காத்துல பேசுறீங்க. தீட்டா 180னா விண்டோட டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா உன்னோட வார்த்தை பயணிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா உனக்கு நல்லா தெரியும், எதிரில் சைக்கிள்ல போனாலே எதிர்காத்துல போக முடியாது, கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிக்கணும்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கும் பொழுது வி டேஷ் ஈக்குவல் டு வி மைனஸ் டபிள்யூ. ஏண்டா மைனஸ்? காஸ் 180 சார், -1. காஸ் 180 -1. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்திரன். இந்திரன் சார், உன்னை எத்தனை மணிக்கு கிளாஸ் சொன்ன? நீ எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்துருக்க? அடா சார் சரி வெயிட் பண்ணு, லாஸ்டா போலாம். ஓகே கவனி. தீட்டா 90. தீட்டா 90னா விண்டோட சவுண்டும் உங்களோட சவுண்டும், சாரி விண்டோட டைரக்ஷனும் உங்களோடது வி. ஆங்கிள் எவ்வளோங்க? 90 டிகிரி. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வி டேஷ் ஈக்குவல் டு வி. வேற எவ்வளோ அழகா இல்லை? நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயங்களை ஈக்குவேஷனா திரும்ப கொண்டு வந்து அவங்கள்ட்ட சேர்த்திருக்காங்க. சாதாரணமா காற்றடிக்கிற திசையில ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையோட வேகம் அதிகரிக்குது, எதிர் திசையில பேசும் பொழுது கம்மியாகுது. 90 டிகிரியில பேசும் பொழுது எந்த தொந்தரவுமே இல்லாம அதே சவுண்டா டிராவல் ஆகிட்டு இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்ப என்னெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு ஞாபகப்படுத்திட்டே வா. ப்ரெஷரால, டென்சிட்டியால, டெம்பரேச்சரால, ஆம்ப்ளிடியூடால, ஃப்ரீக்வன்சியால, விண்டால, இத்தனை ஆளை சொல்லியிருக்கேன். இன்னும் 4 ஆள் இருக்கு, அதையும் கத்துக்கிட்டு போய் சேரு. அடுத்தது 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா, 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? கேள்வி புரியுதா உங்களுக்கு?
உங்களுக்கு சொல்லவா? அப்ப வெலாசிட்டி அட் டெம்பரேச்சர் V0 plus 0.61 மீட்டர் per செகண்ட். அவ்வளவுதான் கன்க்ளூஷன். இதுக்கு டெரிவேஷன் இருக்கு, அது வேண்டாம், உனக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது வேஸ்டா தான் போகுது. V is proportional to root t ல போடணும். V1 by V2 equal to root of T1 by T2. இந்த ஃபார்முலால தான் அதை கொண்டு வரணும். 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா 0.61 மீட்டர் per செகண்ட். சார் இந்த V0 யாரு? வெலாசிட்டி அட் 330, வெலாசிட்டி அட் 0 டிகிரி, வெலாசிட்டி அட் 0 டிகிரி, வெலாசிட்டி அட் 0 டிகிரி. Vt equal to V0 plus 0.61. உங்களுக்கு புரியுதா? 1 டிகிரிக்கு 0.61, 1 டிகிரிக்கு. அப்ப 2 டிகிரியா இருந்தா, 3 டிகிரியா இருந்தா, 4 டிகிரியா இருந்தா இன்டு 0.61 போட்டுக்கோங்க. இதை ஒரு டைம் ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 61 சென்டிமீட்டர் per செகண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் போட்டிருக்கிறது மீட்டர் per செகண்ட்ல போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு? எஸ்ஐல இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வெலாசிட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? ஆப்ஷன்ல 0.61 சென்டிமீட்டர் per செகண்ட் இருக்கு, 61 சென்டிமீட்டர் per செகண்ட் இருக்கு. கவனமா இருக்கணும். 0.61 பார்த்ததும் போய் அதை டிக் பண்ணக்கூடாது. 0.61 இருந்தா பக்கத்துல மீட்டர் per செகண்டா இருக்கான்னு பாரு. இல்லைன்னா சென்டிமீட்டர்னா 61 தான் இருக்கும். ஏன்னா 61 into 10⁻⁻2 மீட்டர் per செகண்ட். அதனால 0.61 மீட்டர் per செகண்ட் அற்புதமா கத்துக்கணும். ரைட்டா? சகனா 11th கிளாஸ் போயிட்டு இருக்குமா? ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணு. ஓகே சார். ரைட். ஸோ 0.61 மீட்டர் per செகண்ட் இல்லைனா 61 சென்டிமீட்டர் per செகண்ட் கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கேருந்து நம்ம போகிற இடம் ஹுமிடிட்டி, ஈரப்பதம். ஹுமிடிட்டி இல்லை, ஹுமிடிட்டி ஒரு மாய்ஸ்சர் யாருன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஹுமிடிட்டினா காற்றில் இருக்கக்கூடிய இந்த மாசுக்கள், டஸ்டஸ், அந்த ஈரப்பதம் இருக்குதுல்ல, அதுதான் ஹுமிடிட்டி. ஹுமிடிட்டியால ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன சார் ஆகும்? Speed of sound is directly proportional to humidity. அப்ப humidity அதிகமானா speed of sound அதிகமாகும். humidity அதிகமானா speed of sound அதிகமாகும். கத்துக்கிட்டீங்களா? சோ கேக்குறதுலாம் டகடகன்னு பதில் சொல்ல ட்ரை பண்ணு. pressure change ஆச்சுன்னா velocity Remains constant, sir. remains Remains constant. constant. Density increases, velocity Decreases. Decreases. velocity decreases. ரைட். இப்போ வேற யாராவது சொல்லுங்க, 3 பேர் சொல்லாதீங்க. டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி Decreases, sir. ஒழுங்கா பார்த்து சொல்லு. Increases. Increases, sir. Increases. directly proportional to T. Increases. அவ்வளவுதான். ஹுமிடிட்டி அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி increases. அதிகமாகும் சார். Decrease, sir. அவ்வளவுதான். ஆம்ப்ளிடியூட் increases, velocity Decreases, sir. ஆம்ப்ளிடியூட் Decreases. Sorry, sir. Increases, sir. என்னாச்சு உங்களுக்கு? ஆம்ப்ளிடியூட் Increase. Increases. உதவாங்க போறீங்க எல்லாருமே. ஆம்ப்ளிடியூடால வெலாசிட்டி அதிகமாகும் ஏதாவது நான் சொன்னேனா? கம்மியாகும் ஏதாவது சொன்னேனா? நான் சொன்னேன். Constant. பாரு இப்ப எல்லாரும், ஆம்ப்ளிடியூட் அதிகமானாலோ குறைந்தாலோ வெலாசிட்டி மாறாது. ஃப்ரீக்வன்சி Okay, sir. அதிகமானாலோ குறைந்தாலோ வெலாசிட்டி மாறாது. பிரஷரால மாறாதுன்னு 3 விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன். ரைட். 1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி எவ்வளவு அதிகமாகும்? 0.61. 0.61 meter per second. ரைட். 0.61 சென்டிமீட்டர், சரி மீட்டர் per செகண்ட் இல்லனா 61 சென்டிமீட்டர் per செகண்ட். ரைட். சோ விண்டோட டைரக்ஷனும் யாரோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா v டாஷ் ஃபார்ம்ல V plus W, sir. v plus w. அகைன்ஸ்டா இருந்தா V minus W, sir. 90 V minus W. V minus W. ரைட். சோ v. V sir. ரைட். கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 25% சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன்.